செய்தியினுடைய தலைப்பு வந்து ஆத்துமாவின் பலன். சொல்லுங்க, ஆத்துமாவின் பலன். ஆனால் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஏன்னா நிறையா ஏஜ் குரூப்பில் பல இதில் இருக்கிறனால இப்போ நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா பாஸ்டர் கூப்பிட்டு ஆன்சர் பண்ண சொல்லிடுவார். அப்படிலாம் யாரையும் ஆன்சர் பண்ண சொல்ல மாட்டேன். எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதலாவது அந்த செய்தியினுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரணும்னா சில காரியம் நல்லா தெரியணும். ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 காரியத்தை குறித்து எனக்கு கிளியராக தெரியும் பாஸ்டர். சரீரம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆவி, ஆத்துமா அகா தெரியும் பாஸ்டர், அளவுக்கு தெரியும். அப்படி இல்லாமல் எனக்கு தெரியும் ஆத்துமா தெரியும் ஆவி அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காமிங்களா. ஆவி, ஆத்துமா, சரீரம் நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எதற்கு கேட்குறேன்னா, நல்லா பாருங்க, நாம் ஒரு ஆவி, நமக்கு ஒரு ஆத்துமா இருக்குது, நாம் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். யூ ஆர் அ ஸ்பிரிட், யூ ஹாவ் அ சோல் அண்ட் யூ லீவ் இன் அ பாடி. அந்த கிளாரிட்டி நமக்குள்ளே இருக்கணும். இது சரீரம், இது கூடு, இந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்கிற. பவுல் சொல்றாரு பாருங்க, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து என் தேவனிடத்தில் இருக்க ஆசை, ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும்படி இந்த கூட்டில், இது ஒரு கூடு. யூ ஆர் அ ஸ்பிரிட் அண்ட் யூ ஹாவ் அ சோல். சாலமோன் இதே போல ஆத்துமா நமக்குள்ள, இதே சாலமோன் ஒரு ஆத்துமா இருக்கிறது. அது இந்த உடம்புல வாசம் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி, சோல், ஸ்பிரிட். இதில் சரீரம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது, நம்ம கண்ணார் இதை பார்க்குறோம். ஆத்துமாவையும் ஆவியும் நம்ம பார்ப்பதில்லை. இந்த ஆத்துமாவில் தான் நம்முடைய சிந்தனை, நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம். இப்போ அந்த நம்ம பாடியில் வந்து ஐம்புலன்கள் நம்ம பார்க்குறோம், டேஸ்ட் பண்ணுறோம், நுகர்கிறோம், கேட்குறோம், சிலதை தொட்டு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சரீரத்தில் இருக்குது. ஆனால் இதுடைய எமோஷன்ஸ், டீ சூடாக இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். ஆமாம் சூடாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதை கையில் தொட்டா தான் ஒரு ஆவி பறக்குது, சூடாக இருக்குது எடுக்கிறோம். அதை குடித்தா தான் இந்த சூடு பத்திலேயே அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ கண்ணால் பார்க்குறோம், ஆவி அதை சூடாக இருக்குது, அதை உணர்ந்து பார்க்குறோம். ஆனால் குடித்ததுக்கப்புறம் அந்த ஆத்துமா அதை அனுபவித்து சொல்லுது, இந்த சூடு பத்தலை. ஸோ ஆவி, ஆத்துமா, சரீரம், இதில் இந்த ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் பூமியின் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துவமானான். மண்ணினால் அந்த மனுஷனை உருவாக்குனாரு, நாசியில் சுவாசத்தை ஊதுறாரு, அவன் ஜீவாத்துமாவானான். உடனே எனக்கு நம்ம ஊரில் நம்ம தமிழ் படித்தது சேர்த்தெழுது பிரித்தெழுது ஞாபகம் வந்து. பையன்கிட்ட கேட்டேன், நீங்கள் சேர்த்தெழுது பிரித்தெல்லாம் படித்தீங்களா? அவங்க படித்ததில்லை. ஜீவாத்துமாவானான், ஜீவன் ப்ளஸ் ஆத்துமா, ஜீவாத்துமாவானான். அவர் ஜீவா. அப்போவே ஆண்டவர் அந்த சுவாசில் ஊற்றும் போது அவன் ஜீவாத்துமாவானான். இன்னொன்று பாருங்கள், 1 சாமுவேல் 18:1, அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாக இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். அப்போ நம்முடைய உணர்வுகள், ஸ்நேகம், எல்லா காரியமும் அந்த ஆத்துமாவை சேர்ந்து. உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் சொல்கிறது, அந்த ஆத்துமாவில் அந்த உணர்வுகள், ஆவி, ஆத்துமா, சரீரம். இன்னொன்று உங்களுக்கு நல்லா புரியும். சங்கீதம் 42:1-2, Psalms 42:1 and 2, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இப்போ எனக்கு தாகம் எடுக்குதுன்னு சொன்னால், எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா தொண்டை வறண்டு போகுது, சரீரத்தினுடைய காரியம். ஆனால் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சியா இருக்குது ஆண்டவர். நம்ம சொல்றோம் பாருங்க, I am hungry for God, I have the zeal for God. அந்த zeal, அந்த ஹங்கிரி எல்லாம் எங்க வருதுன்னா ஆத்துமால வருது. அதான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். ஆமென். சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா அந்த ஆத்துமா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா அந்த ஆத்துமா எங்கே இருக்குது? பாடி இது சரீரம், ஆத்துமா நம்மளை போல இருக்குது. அதுதான் ஆத்துமா ஆதாயம். அதான் சொல்கிறேன், இந்த ஆத்துமாவை நான் ஆதாயப்படுத்தணும். ஒரு நேரம் வரும், நம்ம எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும்.
என்றைக்கு அந்த ஜீவன் போகுதோ அந்த ஆத்துமா போகும். அந்த ஆத்துமா தான் பரலோகத்துக்குள்ள போகும். ஸோ அந்த ஆத்துமா வாஞ்சிக்கிறது. ஸோ இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமா பலன் அடையணும். அந்த ஆத்துமா பலவீனப்பட்டு போகக்கூடாது. அந்த ஆத்துமா பலனடைகிற பொழுது தான் கர்த்தர் தம்முடைய சுத்தத்தின்படி நேரான பாதையில் நடத்தும்படியாக கிருபை கொடுப்பார். ஆமென். ஆத்துமாவின் பலன், நம்முடைய ஆத்துமா பலன் அடைகிற பொழுது, நம் ஆத்துமாக்கு தேவையான பலன் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தணும்னு திட்டம் வச்சிருக்கா அதன்படி நடக்கும். பாருங்க, நம்ம பிள்ளைகள் இப்படி படிக்க கொண்டு வரணும், பிள்ளைகளுடைய சிசிஏ காரியங்கள் இப்படி இருக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கும், நம்ம கொண்டு வர்றோம். அப்போ பிள்ளைகளும் கோஆப்ரேட் பண்ணி வருகிற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். சில வேளைகள் இதில் பாடம் சரியாக வரல, டியூஷன் வைக்கிறோம், முரண்டு பிடிக்குது, மாட்டேன். நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல பலவீனம் இருக்குது, பலப்படணும். அதுபோல் நம்ம ஆத்துமாவில் நம்ம பலன் அடைஞ்சு கொண்டே இருக்கணும். என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி, ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி என் ஆத்துமா பலனடைன்னு ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய ஆத்துமாக்கள் ஏதாவது இடத்துல பலவீனப்பட்டிருந்தாலோ, எந்த இடத்துல சோகம், ஒரு பயம், ஒரு திகில் இருந்தாலோ, இந்த வேளையில் ஆண்டவர் அதை தேற்றி சரிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். தமிழ் பைபிளில் ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. அதனால் நமக்கு ஒரு சில வகையில் அந்த வார்த்தைகள் ஒன்று தான் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் when there is an English translation different, it gives different dimensions. ஏன்னா ஒரிஜினல் எபிரேய மொழியில் எப்படி இருந்ததுன்னு அந்த சாரம் சில வேளையில் மொழிவாக்கத்தில் மாறி போகுது. In different versions, NIV, NLT, ESV, it says, He refreshes my soul, He renews my strength, He restores my soul. Hallelujah. ஒரு refreshment, ஒரு புத்துணர்ச்சியை என் ஆத்துமாவில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ரெனியூவல், ஒரு புதுப்பிக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய He restores, ஏதோ இழந்தது. ஒரு சிலருடைய ஆத்துமாவில் இன்னைக்கு ஏதோ இடத்துல சில இழப்புக்கள், இது எனக்கு கிடைக்கலையே, இதற்கு நான் தகுதி ஆகலையே, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு கொடுத்து உங்களை திருப்பிக் கொள்ளுகிற அந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸை ஆவியானவர் இன்னைக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவில் எதுனால பலவீனம் இருக்குதோ, ஏதோ ஒரு சோகம், என்னால் தேவ சமூகத்தில் செபிக்கவே முடியல இருக்கும். சில வேளைகளில் நம்முடைய டயர்ட்னஸில், விசுவாச போராட்டத்தில் அப்படி வரும், ஜெபிக்கவே முடியல. ஆவியானவர் ரெஃப்ரெஷ் பண்ணணும், அவர் புதுப்பிக்கணும், ஒரு புது உணர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அவர் புதுப்பிக்கணும். He renews my strength. என்னால் ஒரே ஒரு அதிகாரம் தான் வாசிக்க முடியுது. அந்த ஆத்துமாவை அவர் பலப்படுத்தி விட்டால் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாக செய்வார். இன்னைக்கு நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் பாஸ்டர், ஐ நீட் டு ஹிட் மை டெஸ்டினேஷன், ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் வாட் காட் ஹஸ் ஆர்டைன்ட் ஃபார் மீ. எல்லாம் வேதத்தின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க சொல்றீங்க எனக்கு படிக்க என்னால் முடியல, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அவர் பலப்படுத்துவார். He restores your soul. ஏதோ இடத்துல ஒரு விட்டு போனது, இந்த காரியம் எனக்கு நடக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதை திருப்பி கொடுக்கும்படியா ஆண்டவர் கொடுப்பார். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, He refreshes my soul, He renews my strength, He restores my soul. Amen. He refreshes, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மாற்றம் ஆண்டவர் ஆத்மாவில் கொடுப்பார். யோனாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் உனக்கு ஊழியத்தை நினிவே பட்டணத்தில் வச்சிருக்கிறேன், நீ இந்த இடத்துக்கு போகணும், ஒரு டெஸ்டினேஷனுக்கு போக சொல்கிறார். இவர் டெஸ்டினேஷனை மாற்றி வேற தர்ஷீஷுக்கு போகிறார். நிறைய போராட்டங்கள். ஏன்னா அவர் நினச்சிட்டாரு ஆண்டவர் தானே செய்வார், இப்படி தானே நடக்கும். இன்னைக்கு சில வேளைகள் நம்ம என்ன செய்கிறோம்னா, எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இப்படி தானே பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சி நம்முடைய சுயத்தில் சில காரியங்களை செய்கிறோம். அப்படி நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவர் எந்த இடத்துல என்ன சொல்கிறாரோ அதை நம்ம எடுக்கணும். ஒருவேளை அது கடினமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அப்போ தான் ஆத்மாவை பலப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார். 10 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய ஊழிய பாதையில் ஒரு பாதையில் ஆண்டவர் நடக்க சொல்லுகிறார். அந்த பாதையில் கண்ணி இருக்குது, அந்த பாதையில் பெரிய போராட்டம் இருக்குது, நான் வரவே மாட்டேன், ஐ cannot step in அப்படின்னு நான்
10 வருடங்களுக்கு முன்னாக நான் பேக்கில் நின்றுட்டேன். ஐயோ நாங்கள் வரமாட்டான்ட்டு அந்த பாதை சரியில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிறேன் நீ போ. அவருடைய வார்த்தையை ஏற்று போனேன். பலப்படுத்தினார். சோர்வுகள் வந்தது, மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தது, கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது. ஆனால் அவர் சொன்னதை ஏற்று போனனால ஆத்துமாவை பலப்படுத்தி, ஆத்துமாவை தேற்றி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டு சொன்ன வேலையில் தான் இருக்கிறேன், ஆண்டு சொன்னபடி தான் காரியங்களை செய்கிறேன். ஏன் இந்த இடத்துல பலவீனப்பட்டு போயிட்டேன்? கவலைப்படாதீங்க, ஆத்துமாவை தேற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவில் எங்கே நீங்கள் தேற்றப்படணுமோ, where God to renew your strength, God will do it today. Hallelujah. எது நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்களோ, ஆண்டவர் உங்கள் ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அதை மகிமையாக நீங்கள் செய்ய போகிறீங்க. யோனா கடந்து போகிறார், டைரக்ஷன் மாறி போயிட்டாரு. நான் செய்கிறதான் சரி. சில வேளைகள் நம்ம நினச்சிக்கிறோம் we are predicting God. ஒரு தடவை ஒரு ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வந்தால், do not predict God. இப்படி தான் செய்வார், அப்படி தான் செய்வார். நோ, give it to God. தேவ சமூகத்தில் எனக்கு இப்படி தான் நடக்கும், இதுதான் காரியம், அப்படி எடுத்தீங்கன்னா உங்கள் ஆத்துமா கிளேசம் அடைந்து விடும். give it to God. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யணும், அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆனால் யோனா ஒப்பு கொடுக்கல, தவறான காரியத்தை செய்தார். ஆனாலும் மீனின் வயிற்றில் யோனா இருக்கிறார். யோனா 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். when my soul fainted within me. Jonah went through an experience where his soul was fainted. அதான் அந்த ஆத்மாவில் உணர்றது. அவருடைய சரீரம் அங்கே மீனினுடைய வயிற்றுக்குள் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆத்துமா தோய்ந்து போகையில், இன்னைக்கு உங்கள் ஆத்துமா எதுனாலையும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா எதுனாலையும் சோர்ந்து போகக்கூடாது. யோனா என்ன செய்கிறார்? என் ஆத்துமா தோய்ந்து போகிறது, நான் உங்களை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, இன்னைக்கு இந்த காலை வேளையில் எந்த காரியம் உங்கள் ஆத்துமாவை தோய்ந்து போக, இல்லாவிட்டால் சோர்ந்து போக, இல்லை கலக்கம் வர பண்ணுகிறதோ, ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் உங்களை நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரே. யோனா அவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு தள்ளி போனாலும் அவன் ஆத்துமா தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து எட்டினது. ஜஸ்ட் டேக் ஃபியூ செகண்ட்ஸ். எந்த இடத்துல உங்கள் ஆத்துமா தோய்ந்து போயிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல உங்கள் ஆத்துமா சோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தையை கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமா எந்த இடத்துல பலவீனமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தரை நினைங்க. ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என் ஆத்துமா இந்த இடத்துல இந்த காலை வேளையில் தோய்ந்து போயிருக்குதுப்பா. இந்த கடன் பிரச்சனையில் நான் என்ன செய்வனோன்னு தோய்ந்து போயிருக்குது. இந்த வார்த்தைகள் நிமித்தம், வார்த்தை காயங்கள் நிமித்தம் நான் ஆத்துமா தோய்ந்து போயிருக்கிறது. இந்த ஏமாற்றம், இந்த துரோகத்தின் நிமித்தம், இந்த நஷ்டத்தின் நிமித்தம், இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற நிமித்தம் நான் பலவீனத்தில் இருக்கிற என் ஆத்துமாவை பலப்படுத்துங்கப்பா, என் ஆத்துமாவை தேற்றுங்க ஆண்டவரே. உங்க பலன் எனக்குள்ளாய் கடந்து வரட்டும். எந்தெந்த இடத்துல அவர் பலப்படுத்தணுமோ உங்களை பலப்படுத்துவார். இன்னைக்கு இந்த ஆராதனை நீங்கள் என்ன காரியத்தை கேட்குறீங்களோ உங்கள் ஆத்துமாவால் பலப்படுத்துவார். சங்கீதம் 138 வசனம் 3, Psalms 138 verse 3, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். On the day I called, you answered me, my strength of soul you increased. Take this word. சங்கீதம் 138:3 நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க ஆண்டவரே. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். உங்க பலன் எனக்குள்ள வருவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க பலன் என்னை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆத்துமாவுக்குள்ள மட்டும் நம்ம சரியான நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து பலன் வந்துருச்சு, you will be on the right track. நான் சரியான பாதையில் போயிட்டு இருப்பேன். என் லைஃப்ல ஆண்டரை வச்சிருக்கிற பாதையில் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பேன். Because my strength of my soul is increased, so I can run faster. I can do what God feels. இப்போ நம்ம பலவீனமாக இருக்கிறோம், 1 கிலோ எடுக்கிறது கூட கஷ்டம். ஆனால் நல்ல பலத்தோடு இருக்கிறோம், 5 கிலோ கூட டக்குன்னு எடுத்துடுறோம். ஆத்துமாவில் பலன் ரொம்ப முக்கியங்க. கிதியோன் ஆத்துமாவில் பலன் சோர்ந்து போய், என்னால் என்னத்தை பண்ண முடியும், என்னால் என்ன செய்ய முடியும்,
இப்போ சில வேளை நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், நானாக செய்ய போகிறேன், எனக்கா செய்ய முடியும், அந்த பலவீனம் மறையட்டும், நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவான்னு சொன்னவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர். நான் கூப்பிட்ட நாளே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். தாவீதுனுடைய வாழ்க்கையில் மறு உத்தரவு அருளினார். யோனா கூப்பிட்ட பொழுது மீனுக்கு கட்டளையிட்டார். அதே ஆண்டவரை இன்றைக்கு இந்த ஆத்துமா தோய்ந்திருக்கிற வேளையில், இல்லை ஆத்துமா இன்னும் பலப்படணும், இல்லை ஆத்துமா ஆண்டவருக்காக ஏங்கி தாகமா இருக்குது, நீங்க எனக்கு ரொம்ப வேணும், ஆனானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது ஆண்டவரை, அந்த கதறலுக்கு ஆண்டவர் இறங்குவார். இன்னைக்கு எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணுமோ இந்த வார்த்தையின்படி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீங்க ஆண்டவரே. ஸோ எதற்குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வருடத்தை முடிக்கிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வருகிறோம். வேத வார்த்தையில் பலனடைந்து கொண்டே இருங்க. உங்கள் ஆத்துமாவை பலனோடு காத்து கொள்ளுங்க. வைட்டமின் சி எடுக்கிறீங்க, வைட்டமின் டி எடுக்கிறீங்க, நல்லா போஷாக்கா சாப்பிட்னு நினைக்கிறோம், எல்லாம் நல்லது. அதெல்லாம் இங்கே தான் போகுது, அதெல்லாம் இங்கோட நின்றும். உள்ள ஆத்துமாவை பலப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது எப்போ தெரியணும்னா, when we are going through the tough situations. when we are going through the tough situations. தேவனுடைய அந்த உங்க ஆத்துமாவுடைய பலனை எப்போ டெஸ்ட் பண்ணணும்னா, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அந்த 3 பேர் ஆண்டு டெஸ்ட் பண்ணாரு பாருங்க. அப்படித்தான் நம்ம ஆத்துமா டெஸ்ட் பண்ணப்படும். அந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது தான் ஆத்துமா பலனடைந்து கொண்டே இருக்கணும். நான் சொன்ன பாருங்க, அந்த பாதையை போக சொல்றார். நான் சொல்றேன், ஆண்டுகிட்ட நான் போக மாட்டேன், ஐயோ அதில் கண்ணி இருக்குது, அதில் இருக்குது. 2வது முறை அப்படி அழுத்தம், ஐ சே யூ கோ ஸ்டாண்ட் ஃபார் மை மினிஸ்ட்ரி. அந்த வார்த்தையை உடனே கடந்து போனேன். அந்த இக்கட்டில் கடந்து போகிற பொழுது அந்த எப்படி யோனா போனது வேற வழி, நான் போனது ஆண்டு சொல்றாரேன்னு போனேன். ஆண்டு பலப்படுத்தினார், காப்பாற்றினார், ஆத்துமாவில் பலன் கொடுத்தார். ஏன்னா இந்த ஆத்துமா அவரை நம்பி தான் இங்கே வந்தது. 24 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேசத்துக்கு வருகிற பொழுது இந்த ஆத்துமாவில் ஒரு பலன். அவர் அழைக்கிறார், அவர் நடத்துவார். முழு நேர ஊழியத்துக்கு நான் வரணும், 1 தெசலோனிக்கர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அதன்படியே செய்வார். மை soul got hold on to the word. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமா வார்த்தையை பிடித்திருக்கணும். Every one of you must have a promise verse for your life. ஒருவேளை அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆண்டு இடத்துல ஜெபிக்கும் போது கேளுங்க, என் வாழ்க்கைக்கு ஆதாரமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு வேணும்ன்றவர். I need a lifelong promise that is between you and me. அந்த மாதிரி வார்த்தைகளை நங்கூரமாக இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், எதுவும் உங்களை அசைக்க முடியாது. எந்த ஒரு சின்ன கலக்கங்களும் சின்ன வராது. அப்போ தாவீதுனுடைய வாழ்க்கையில் அது ஆழமாக இருந்தது. எத்தனையோ சூழ்நிலை கடந்து போனார். ஆனால் தன் ஆத்துமாவை பலப்படுத்தி என்ன சூழ்நிலை வந்தாலும் சந்திக்கலான்னு வந்துட்டார். இந்த ஆத்துமாவுடைய பலனுக்கு எங்கே தெரியுங்களா டெஸ்ட் வரும்? நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு பக்கத்தில் வந்துட்டீங்க, 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது உங்கள் ஆசீர்வாத அடைய, அப்பொழுதுதான் பெரிய போராட்டங்கள் வரும். 2 சாமுவேல் அதிகாரம் அந்த நாட்கள் வருகிற பொழுது தாவீது ஆசீர்வதிக்கப்பட போகிறார். தாவீதின் மேலே கடந்து வந்த அபிஷேகம் அந்த மகனை ராஜாவாக்க போகிறது. ஆனால் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் சிக்லாகு என்கிற இடத்துல அவர்கள் வேறு இடத்துக்கு போய் வர்றாங்க. அதுக்குள்ள அமலேக்கியர் வந்து தாவீதினுடைய கூட்டத்தார் எல்லாரையும், பிள்ளைகள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க, கொள்ளையடிச்சு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு கடந்து வர்றான் தாவீது. 1 சாமுவேல் 1 சாமுவேல் chapter 30 verse 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா தான் போயிருக்காங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து போயிருக்காங்க. இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸு மற்ற ஆளுங்க பண்ணுறாங்க பாருங்கள், தான் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, தங்க சுற்றாரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. அப்படி தாவீது தான் குடும்பத்தாரை ப்ரொடெக்ட் பண்ணி தனக்கு உண்டான பணத்தை எல்லாம் கண்டெய்னரில் போட்டு எங்கேயோ வச்சு அப்படி பண்ணல. அவன் குடும்பமும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, அவனுக்கு இல்லை. எல்லாரும் ஒன்றா தான் போனாங்க. ஆனால் திரும்ப வந்துட்டு அவனுக்கு எல்லாம் கூட சேர்ந்து பேசி தாவீது அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து செய்கிறீங்க, திடீர்னு 3 பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டாங்க, அவ்வளோதான், நீங்கள் டீப் டவுன் உள்ளேயே போயிடுவீங்க, கிணத்துக்குள்ளேயே போயிடுவீங்க. உங்களை கயிறை போட்டு எடுக்கிறக்கே நமக்கு ரொம்ப லேட் ஆயிரும். இல்லாட்டி ஒரு டீமாக இருக்கிறோம், அந்த டீமில் திடீர்னு எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டாங்க, அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதே கஷ்டமாயிரும்.
தாவீதனுடைய ஆத்துமா ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது, பேட்டரி 100% சார்ஜாக இருந்தது. அந்த ஆத்துமாவின் பலன் தாவீதுக்குள்ளே இருந்தனால தான் அந்த கஷ்டமான நேரத்தில் வெளியில் வர முடிச்சுது. இன்னைக்கு சில கஷ்டமான நேரத்தில் நம்மளால் அந்த கஷ்டத்தை மேற்கொண்டு அதில் தேவத்திட்டம் என்னன்னு தெரிஞ்சு வெளியில் வர முடியல. நீ ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு சிங்கத்தின் கெபியில் போட்டுருவேன். தானியேலுடைய ஆத்துமா பலனடைந்திருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் 3 முறை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து நான் ஜெபிக்கிறேன். நான் வாலிப நாட்கள் அங்கிருந்து வந்துட்டேன், பல வருஷம் ஆயிருச்சு. பட் ஐ எம் சின்சியர் டு மை காட். மை சோல் இஸ் கனெக்டட் வித் ஜெருசலேம். என்னுடைய ஆத்மா தேவனோடு சஞ்சரிக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பயமே இருக்காது தெரியுங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களை டச் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை டச் பண்ணக்கூடாது, எதுவும் உங்களை அணுகக்கூடாது. தேவனோடு நீங்கள் இணைஞ்சு உங்கள் ஆத்மா பலனடைஞ்சு ஃபோனில் 100% பார்க்குற பாருங்க, க்ரீன் 100%, அந்த மாதிரி அவங்க ஆத்மா பலன் 100% ஆயிடுச்சுன்னா ஒரு ஆள் அவங்கள டச் பண்ண முடியாது. கர்த்தருடைய பலன் மகிமையாக அவங்க மேலே இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி எந்தெந்த பேட்டரி எல்லாம் 50%, 30%, 40% இருக்குதோ, இந்த வார்த்தையில் ஆண்டவர் உங்களை 100%ஆக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. தேவ பலன் நிரப்பணது, ஆத்மாவில் பலன். தாவீதனுடைய ஆத்மா பலனடைஞ்சிருந்தனால எல்லாரும் கல்லறின்னு சொல்கிறாங்க. தாவீது நான் உங்களுக்கு ரைட்டு, நான் உங்களுக்கு லெஃப்ட்டு, நான் சென்டர், நான் எல்லாம் பண்ணுவேன்னா அவன் தான் போய் கல்லை முதல்ல எடுக்கலான்னு பார்க்குறான். எப்போவுமே ரைட் லெஃப்ட் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் கிரைசிஸ் வரும்போது தான் தெரியும் எது கரெக்டானதுன்னு சொல்லி. கிரைசிஸில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தாவீது என்ன செய்கிறார்? 38வது வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். This is a verse came out of the experience David had with God. சங்கீதம் 23 அவர் தாவீதனுடைய எல்லா சங்கீதங்களுமே அவர் ஆண்டவரோடு அனுபவித்து எழுதின வசனங்கள். we have to have an experience with God. அவர் சொல்றார், என் ஆத்துமாவை தேற்றினார். அந்த தேற்றுகிற அனுபவம், என் ஆத்துமாவை தேற்ற ஒருவர் இருக்கிறார். நான் எவ்வளவுதான் கீழே போயிட்டாலோ, சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் மீனின் வயிற்றுக்குள்ள போயிட்டாலோ, நான் ஒரு விசா அவரை நோக்கி பார்த்துட்டேன்னா என் ஆத்துமாவை தூக்கிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த இடத்துலையும் நீங்க மனசு விடக்கூடாது. இவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா? மனசு விடவே கூடாது. உங்களுக்காய் தேவ திட்டம் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. போன வாரம் எலியாவினுடைய வாழ்க்கையில் தியானிச்சோம் பாருங்க. மனசு விட்டுறவே கூடாது. தேவ திட்டம் பெரிதாக இருக்குது. ஆத்துமாவை தேற்றுகிறவர், பலப்படுத்துகிற ஆண்டிடத்தில் கேட்குறார். என்ன நோக்கத்தில் தாவீது போய் ஆண்டிடத்தில் கேட்டிருப்பார்? யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல, எந்த திசையில் போனாங்கன்னு தெரியல, எவ்வளவு தூரம் போனாங்க தெரியல. நீ என்ன தைரியத்திலையா நீ போய் கேட்ட ஆண்டிடத்தில், நான் போலாமா, பிடிப்பனா? அவனுக்கு தெரிஞ்ச அனுபவம் என்னன்னா, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். He has the experience. நான் கூப்பிட்டா என் ஆண்டு பதில் கொடுப்பார். என் ஆத்துமாவை பலப்படுத்தி என்னை தைரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. எந்த இக்கட்டின் பாதை, போராட்டத்தின் பாதை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, நான் வந்துருவனா, திரும்ப எழுந்துருவனா, திரும்ப கட்டப்படுவனா, நீ போப்பா, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவ. அந்த வார்த்தையை பிடித்து தாவீது கடந்து போகிறார். ஆண்டவர் எப்போ வார்த்தை கொடுக்கிறாரோ அதற்கேற்றபடி ஆட்களை, சகாயத்தை நமக்காக வச்சிருப்பாருங்க. ஹல்லேலூயா. தேவ வார்த்தை கடந்து வரணும், நமக்கு சகாயம் காத்திருக்கும். ஒரு மனிதன், அமலேக்கியர் படையில் இருந்த ஒரு மனிதன் சாக கடந்து அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவனை கொண்டு கர்த்தர் அந்த வழியை காண்பிச்சார். இன்னைக்கு எந்த இடத்துல எனக்கு வழியே தெரியல, எனக்கு க்ளூவே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறார், என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிற என்னோடு இருக்கிறார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுபத்திரவர்களி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிற என்னோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுக்கு ஏற்ற சகாயத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆண்டவர் காரியங்களை
வாய்க்க பண்ணணுமோ ஆண்டு வாய்க்க பண்ணுவார். உங்கள் ஆத்துமா மட்டும் பலனடையட்டும். உங்கள் ஆத்துமா 100% இன்னைக்கு சார்ஜ் ஆகிரட்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் பலன், ஆத்துமாவில் பலன். 1 சாமுவேல் 30:19, 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் இருந்ததனுடைய ரகசியம் என்னன்னா, தன் ஆத்துமாவுடைய பலனை தாவீது அறிஞ்சிருந்தார். அதனால தான் சொல்லுகிறார், ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? தேவனே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Do not fear my soul, why are you crying? ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? ஆண்டவரை நோக்கி கலந்துரு. இன்னைக்கு உங்க ஆத்துமா கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலக்கத்தில் வியாகுலத்தில் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி காத்திருக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் மேன்மையாய் செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை தாவீது அனுபவிச்சார். சங்கீதம் 61வது அதிகாரம் முதல் 2 வசனம், Psalm 61 verse 1 and 2. அவரை அனுபவிச்ச காரியம் பாருங்க. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். கேட்கும் பொழுதே ஆண்டர்கிட்ட எவ்வளவு ஆசைப்பட்டு விரும்பி கேட்குறீங்களோ கேளு. என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நான் இருக்கிறது ரொம்ப தாழ்வான கீழே இருக்கிறேன். நான் மேலே வந்துருவேனா என்னை தூக்கி எடுத்துருவாங்களா? ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுறேன்ப்பா, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். சொல்லுங்க, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எதெல்லாம் உங்களுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொன்னாங்களோ, நீங்கள் ஒரு வேளை டிக்ளேர் பண்ணீங்க, நீங்கள் சொன்னீங்க இது எனக்கு நடக்கும், இப்படி நான் மாறுவேன், இப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் சில வார்த்தைகள், சில காரியங்கள் உங்களை சோகப்படுத்தி, இது நம்மளுக்கு முடியாது, இது நம்மளுக்கு கிடைக்கவா போகுது, இங்கே பிஆர் கிடைக்கவா போகுது, இந்த தேசத்தில் இந்த காரியம் நடக்கவா போகுது, இந்த கம்பெனியில் ப்ரமோஷன் வரவா போகுது, எங்கெல்லாம் சொன்னாங்களோ, ஒருவேளை ஏதாவது இடங்களில் உங்கள் இருதயத்தில் இது நடக்காது அப்படி இருந்ததுன்னா, சங்கீதம் 61:2 வைத்து தாவீது உங்ககிட்ட கேட்டார், ஆண்டவரே, என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீங்க கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. ஏன்னா he knows எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. சவுல் என்னை துரத்திட்டாரு, கொல்ல வர்றாப்புல, தனி ஆளா வர்றேன், ஒத்தை ஆளா வர்றேன், நான் என்ன செய்வேன்? அவரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு நேரம் வந்தது, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவனை அவர் அபிஷேகத்தின்படி, அவர் வார்த்தையின்படி கொண்டு போனார். சாமுவேலை கொண்டு தாவீதின் மேலே என்ன அபிஷேகம் கடந்து வந்ததோ அந்த அபிஷேகம் தாவீதை கொண்டு போனது. ஹல்லேலூயா. வார்த்தை நான் சொன்ன பாருங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தின. ஆத்துமாவில் மட்டும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பலனை உருவாக்கிட்டீங்க. எட்டாத உயரன்னு உங்களுக்கு யாரெல்லாம் சொன்னாங்களோ, நீங்களே உங்களுக்கு எட்டாத உயரம் எதுவும் சொல்லிக்கொண்டீங்களோ அதற்கு மேலே ஆண்டவங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு ரகசியம், ஆத்துமாவை பலப்படுத்துகிற ரகசியம். அதற்கு ஒரே ஒரு வசனம், Psalms 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குறது. எந்த இடத்துல எட்டாத உயரங்களுக்கு ஆண்டவங்களை கொண்டு போகணுமோ அது எல்லாம் வேதத்தில் அடங்கி இருக்குது. அதனால தான் எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறேன், வேதத்தை வாசிப்பது தான் நம்ம ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஒரு சக்தி. ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் அந்த எக்ஸசைஸில் முதல்ல ஒரு 30 மெம்பர்ஸ் ரீச் அவுட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தெரியும் யாரை ரீச் அவுட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஸோ அவர்களுக்கு அவங்களுடைய வேத வாசிப்பினுடைய காரியங்களை கேட்டு, நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க, எவ்வளோ, ஏன்னா பை த எண்ட் ஆஃப் 2025
2024 யாரெல்லாம் ரெகபோத்தில் இருக்காங்களோ 2025 முடிகிற பொழுது மினிமம் ஒரு முறை ஒவ்வொருவரும் வேதத்தை வாசித்து முடிக்கும்படியான ஒரு நேர்த்தியான காரியத்தில் கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அதை செய்யும்படியா. ஏன்னா அதில் தான் ரகசியம் அடங்கி இருக்குது. அதில் தான் ரகசியம் அடங்கி இருக்குது. பிசாசு எங்கே நம்மளை பலவீனப்படுத்துவான்னா வேதத்தை வாசிக்காதபடி. அதற்கு நிறையா போராட்டம் தடைகள் வரும். ஸோ ஐ எம் 1-to-1 அவர்களோடு பேசி எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா தட் இஸ் த சீக்ரெட். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நான் ஒரு தடவை முடிச்சிட்டேன் பாஸ்டர், ஒரு தடவை முடிச்சிருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீங்களோ, நான் 10 முறை 12 முறைக்கு மேலே வாசித்தேன். ஆனால் இப்பொழுது சில பகுதிகளை வாசிக்கிற பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. ட்ரெஷர் இன்னும் உள்ள போகிறோம். மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னும் உள்ள போக ஆழங்களுக்கு போக தேவன் கிருபை செய்வார். இன்னைக்கு ஆத்துமா பலன் அடையணும். வேதத்தை நீங்கள் வாசிக்க நான் வேணா நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆண்டவரே உங்கள் வேதத்தை இந்த நாள்ல இருந்து ஆசையாக நான் வாசிக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருந்ததோ, இந்த சமயத்தில் உங்களுக்கு புரியாமல் இருக்குங்க, சில காரியம் புரியாமல் இருக்கலாம், அதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. எடுத்து ஜஸ்ட் வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வேதத்தை எடுத்து சும்மா நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தாலே அந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ளாய் போகுது. தட் இஸ் த சீக்ரெட். இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த லைஃப், அந்த ஜீவன் உங்களுக்குள்ள போகும். அது போக போக உங்கள் ஆத்துமா பலனடையோ. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இன்னைக்கு ஆத்துமா பலனடையணும். நான் நினைச்ச காரியத்தை செய்யணும். ஆண்டவரே என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்தில் நம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஊரில் இருக்கிற ரிலேஷன்ஸை கூப்பிட்டு பேசுகிறேன், இவங்களை கூப்பிட்டு பேசுகிறேன். யாரை கூப்பிட்டு பேசினாலும் உங்கள் ஆத்துமாவில் ஒரு பலன் வராது, ஒரு ஆறுதல் வராது. அவர் என் ஆத்துமாவை தேற்று. இன்னைக்கு நம்ம ஆத்துமாவை தேற்ற ஒரே ஒருவரால் தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் இயேசுராஜனால மட்டும்தான் ஆத்துமாவை தேற்ற முடியும். வேறு யாருனாலே ஆத்துமாவை தேற்ற முடியாது. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் நடக்க வேண்டிய பாதையில் அப்பா என்னை நடத்தணும். எந்த இடத்துல எனக்கு இது வாய்க்குமா, எனக்கு இது கிடைக்குமா, நீங்கள் எதை விட்டீங்களோ இன்னைக்கு அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சங்கீதம் 138:3 படி, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என்னை தைரியப்படுத்திட்டீங்க ஆண்டவரே, நான் இதை பெற்றுக்கொள்ளுவேன். என் ஆத்துமாவை பலப்படுத்திட்டீங்க. நான் உங்கள் நீதியின் பாதையில் நடத்தி நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த வசனத்தின் மேலே கரங்களை வச்சு நீங்கள் சொல்லி ஜெபித்து பாருங்களே, ஒரு விசேஷித்த வல்லமை உங்களுக்குள்ளாய் போகும். திரும்ப நீங்கள் சொல்லணும். சங்கீதம் 61:2 படி, என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்தை நம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மணில் என்னை கொண்டு போய் விடும் ஆண்டவரே. இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கவே உங்களுக்குள் ஒரு பலன் வருவதை உணர்வீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இதை சொல்லி ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்? இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து திகில் மறையும், பயம் மறையும், உள்ளூர ஒரு தைரியம் வரும். ஆண்டவர் எனக்கு செஞ்சிருவார், ஆண்டவர் எனக்கு பண்ணிடுவார். அதுதாங்க அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. அன்னாள் என்ன செய்தால், சோர்ந்தவருடைய ஆத்துமா பலவீனப்பட்டு போச்சு. என் நெருக்கத்திலே, தாவீது சொல்றாரு பாருங்க சங்கீதம் 18:6, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், உமது ஆலயத்திலிருந்து சத்தமிட்டேன், உம்முடைய சந்நிதியில் அவருடைய செவிகளில் என் சத்தமேறிட்டு. அவர் பார்த்தா என் ஆத்துமா ரொம்ப கிளேசமா, ரொம்ப சோகமா இருக்கு. நான் என்ன பண்ண? தேவ சமூகத்தில் போய் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குது, ஏன்னு தெரியல, எனக்கு தெரியல, நீங்க செய்யுங்க. அது அன்னாளுக்கு தெரிந்தபடி அவள் செய்தாள். ஒரு பிள்ளை கூட பெற்றெடுக்க முடியல. ஆண்டவர் வாக்குத்தத்தமான சாமுவேலை பெற்றெடுத்த பிறகு 5 பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது தேவன் கிருபை கொடுத்தார். இதுதாங்க, உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நோட் டவுன் திஸ் வேர்சஸ். இந்த வசனத்தை எழுதி வச்சு அன்றே உங்க வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமா இருக்கிறது என்று சொல்லுகிறீரே. என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதாக, என் ஆத்துமா பலனடைவதாக. நான் எங்கெங்க பலவீனப்பட்டிருக்கனோ அந்த இடத்துல உங்க பலன் வருவதாக, கர்த்தருடைய கிருபையை நிரப்புவதாக. அதை சொல்லி ஜெபிக்கிற பொழுது எட்டாத உயரங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். கடைசி வசனம் சங்கீதம் 119 வசனம் 49, 50. Psalms 119 verse 49 and 50.
நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த வசனத்தை இப்போ நீங்கள் வாசிக்கும் சொன்ன பாருங்க, லைஃப் லாங், லைஃப் டைம் ப்ராமிஸ் வேர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை பொறுத்தது. ரசிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம், as time goes by கொடுக்கலாம். பட் உங்களுக்கு லைஃப் டைம் ப்ராமிஸ் வேர்ஸ் ஒன்று இருக்கணும். அதை பிடித்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், வீட்டுக்காக ஜெபிக்கிறேன், வேலைக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், ஒரு தேவன் என்ன ஊழியத்தை வைத்திருக்கார், ஊழியத்தில் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அதை ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுப்பார். நான் சொன்ன பாருங்க, முழு நேர ஊழியத்துக்கு வரணும். இட் இஸ் a very tough situation. Do I need to come now or not? God, you have to give me the clearance. நீங்கள் தான் சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருந்த பொழுது 1 தெசலோனிக்கர் 5:24, அதனால தான் அந்த வசனம் இருக்கிறனால தான் டைரக்ஷன்ஸ் மாறுது, யூ டர்ன் ஆகுது, சூழ்நிலைகள் மாறுது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஹல்லேலூயா, வாக்கு பண்ணினவர் மாறிடார். அதுதான் அந்த வசனம். அந்த வசனத்தில் நீங்கள் நங்கூர் ஆயிட்டீங்கன்னா என்ன காரியமும் உங்களை அசைக்க முடியாது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தரலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் த வேர்ட். நீ நம்ப பண்ண வசனத்தை எனக்கு கொடுத்த வாக்கு நினைச்சிடலங்க ஆண்டவரே, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அருமையான திருச்சபையை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதில் ஜெயம் எடுக்கணுமோ, எதில் அற்புதத்தை எடுக்கணுமோ, சங்கீதம் 23:3 படி அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதி நிமித்தம் அவருடைய நீதியின் பாதையில் நடத்துவார். அதை வச்சுட்டு சங்கீதம் 138:3 படி என் கூப்பிடுதலை கேட்டு அவர் செவி கொடு, என் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுவத்தூர் அருளினார், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். ஒரு மனிதன் தாவீது, கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆப்போசிட்டா நிற்கிறாங்க. என்ன பலத்திலையா நீ ஆண்டவர்கிட்ட பேசின? காரணம் அவன் ஆத்துமா, அவருடைய பலன் பேட்டரி 100% இருந்தது. யாரும் அசைக்க முடியல. அவனுடைய வாழ்நாள் முடிகிற வரை அவன் பாவத்தில் விழுந்தாலும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு சரியானபடி வந்து தான் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்தார். நம்ம அப்படியே ஒரு விஷயம் எழுந்திருந்த தேவ சமூகத்தில், ஆண்டவரே ஏன் ஆத்துமா பலனடையும், ஆண்டவரே ஏன் ஆத்துமா இன்னைக்கு பலனடையும். சங்கீதம் 23:3 வசனத்தின்படி அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Hallelujah. He will refresh your soul. He will renew your strength. He will restore your soul. Hallelujah. உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர், உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவர். He has to refresh my soul. He has to renew my strength. He has to restore my soul. Hallelujah. சில உறவுகள் உங்களை விட்டு போச்சுன்னு சில ஆத்துமாவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. உறவுகள்னால ஆத்துமால கலக்கம் வரக்கூடாது. உங்களை எல்லாவற்றுக்கும் அதிகமா நேசிக்கிற ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். இந்த பதவி என்னை விட்டு போயிருச்சு, ஆண்டவரிடத்துல கேட்டா, உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. ஆத்துமா பலனடையட்டுங்க, ஆத்துமா பலனடையட்டோ. சொல்லுங்க, ஆண்டவரே நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுவத்தருவீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீங்க ஆண்டவரே. ஆத்துமா பலன் அடைஞ்சிருச்சுன்னா எல்லாவற்றிலும் தேவன் விரும்புகிறபடி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருவீங்க. உங்க ஆத்துமா பலன் அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளுவார். That is the secret. ஆத்துமாவில் பலன் வந்துவிட்டால் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் லகுவாகிவிடும். உங்க ஆத்துமா பலன் அடையாமல் இருக்கிற பொழுதுதான் தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதில் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும். உங்க ஆத்துமாவை அவர் தேற்றி விட்டால் நீதியின் பாதையில் அவர் நடத்திடுவார். பரிசுத்த தெய்வமே, இந்த நாள் இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாவும் பலப்படும்படியா தேவ பலன் இவர்கள் ஆத்துமாக்களை நிரப்பும்படியா, இவர்களுக்கு என்று முன்குறித்த பாதையில் நடத்தும்படியா ஆத்துமாவில் பலன் உருவாகட்டும், ஆத்துமாவில் பலன் உருவாகட்டும். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துவீராக. தைரியமா அந்த வாழ்க்கையை சந்திக்கும்படியா, தைரியமா காரியங்களை செய்யும்படியா, புதிய வருடத்துக்குள் நாங்கள் கடந்து போவதற்கு முன்பாக ஆத்துமால பலப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து போகணும் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து காட்சி இருக்கும், ஆனால்
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிட போவதில்லை. ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு. புல்லுள்ள இடங்களில், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை. ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் பரிசுத்த ஆவியானவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். Is refreshing your soul, is renewing your strength, is restoring your soul. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமா இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த காரியத்தை இது முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்டட் பாக்ஸ்ல போட்டீங்களோ, இது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைத்தீங்களோ,
இது எனக்கு நடக்குமான்னு சொல்லி வேண்டான்னு வச்சீங்களோ, ஆவியானவர் உங்க இருதயத்துல பேசுவாரே ஆனால், தேவனுடைய தொடுதல் உங்கள் மேல கடந்து வருமே ஆனால், தேவ சமூகத்துல ஆண்டவரே உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. தாவீது கேட்டது போல இதை நான் திருப்பிக் கொள்ளலாமா, இதை பண்ணலாமான்னு கேட்டார். ஆண்டவர் திட்டமும் தெளிவா வாக்கு கொடுத்தார். நீங்களும் கேளுங்க ஆண்டவரிடத்துல. அன்றைய அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னோடு கூட இந்த காரியத்தை குறித்து பேசு, அடையாளத்தோடு பேசு. நான் முற்படுவதற்கு முன்பாக தாவீது கேட்கிறார், இந்த படைக்கு நான் போலாமா, இதை மேற்கொள்ளலாமா? முசுக்கொட்டை செடிகளுக்கு பின்பாக நான் கடந்து போவேன், அப்பொழுது போ என்று ஆண்டு அடையாளம் கொடுத்தார். அருமையான திருச்சபையே, பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு பேச ஆசைப்படுகிறார். அவர் வார்த்தையை கொண்டு பேசுவார். உங்க ஆத்துமாவில் அந்த தாகம் பெருகும்படியா செபிக்கிற, ஒவ்வொரு ஆத்துமாவில் அந்த தாகம் பெருகும்படியா செபிக்கிற, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுக்காய் வாஞ்சித்து கதறும்படியான அந்த அபிஷேக வல்லமை சபையை நிரப்பட்டும். வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசணும். Ask God to give a confirmation. இந்த கன்ஃபர்மேஷனை பெற்ற பிறகு, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவருளீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நிச்சயம் உங்கள் ஆத்துமா ஆண்டவர் மகிமையும் இன்னும் பலனடைய செய்வார். பெரிய காரியங்களை செய்ய போறார். எதை ரிஜெக்டட் பாக்ஸ்ல போட்டீங்களோ, எது வேண்டான்னு வச்சீங்களோ, எதை முடியாதுன்னு வச்சீங்களோ, ஆண்டு பாதத்தில் கேட்டு தேவனுடைய கன்ஃபர்மேஷனோட ஜெபிக்க ஆரம்பிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உங்கள் அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, ஒவ்வொரு ஆத்துமாவோடு என் தேச்சர வாளன் தேற்றிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு ஆத்துமாவில் நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவரே. Every soul hearing my voice is touched by the Almighty God. Whether you are physically here or hearing my word, your soul is touched by the Almighty God. Rima hara la rakasha, ruba hara barokara hara lakara, rima hara la rashakara. ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேற்று, ஒவ்வொரு ஆத்துமாவும் உயிர்ப்பிக்கப்படும்படியாய், தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் பரலோகத்தின் கிரிகைகள் ஒவ்வொருவருக்குள்ளாய் நடைபெறுவதாக நடைபெறுவதாக. Let them go with the mighty anointing. ஒவ்வொருவரையும் மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் இதே மகிமையின் அபிஷேகம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்க வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.